ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். இந்தியா வளங்கள். வளங்கள் மற்றும் தொழிற்சாலைகள். சாரி, தொழிலகங்களா? தொழிலகம்னா இரண்டாம் நிலை தொழில் சொல்கிறாங்க, அதான் நினைக்கிறேன். வளம் ரிசோர்ஸஸ். வளம்னா என்னங்க? மனிதனுக்கு பயன்படக்கூடிய எல்லாமே வளம்தான். இந்தியாவில் என்னென்ன வளம் இருக்குது எல்லாம் பார்ப்போம். கனிம வளங்கள், மினரல் ரிசோர்ஸஸ், மண்ணுக்குள்ளேருந்து வெட்டி எடுக்கிறோம்ல அதெல்லாம். மைனிங் அப்படின்னா சுரங்க தொழில். மைனிங், மண்ணிலேருந்து என்ன பண்ணுறோம், இந்த மினரல்ஸ்லாம் வெட்டி எடுக்கிறோம்ல அதான் மைனிங். அதில் நிறைய டைப் இருக்குது. ஓப்பன் மைனிங், சரியா, டெப்த் ஆழத்துலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் அதெல்லாம் தேவையானது மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இந்தியன் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஃபேக்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூரில். சுரங்கப் பணியகம், அதோட தலைமையாக நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இரும்பு சாரா. நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். நான் ஃபெரஸ் மெட்டல்னால் எது? அலுமினியம், தங்கம் எல்லாம் இருக்குல்ல, எல்லாமே இரும்பை தவிர மற்றதெல்லாம். ஃபெரஸ்னால் இரும்பு. அதுக்கான டெவலப்மெண்ட் சென்டர் வந்து எங்கே இருக்காமா? ஹைதராபாத்தில். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆல் மைன்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், புரியுதா? அதாவது சுரங்கத்துறை அமைச்சகம். அமைச்சகம்னா எங்கே இருக்கும்? கவர்மெண்டில், யூனியன் கவர்மெண்ட்டு. 57. சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சர்களிடம் உள்ளது. அவனுக்கு தான் அந்த பொறுப்புன்னு யார்கிட்ட இருக்குது? மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். 1957. கனிமங்களுடைய வகை: உலோக கனிமம், அலோக கனிமம். உலோகம், அலோகம் தெரியும் இல்லையா? மெட்டல், நான் மெட்டல் இங்கிலீஷில். வலிமையாக இருக்கும், மின்னக்கூடியது, தங்கம் தகரமாக தட்டலாம், தட்டையாக தட்டலாம், கம்பி மாதிரி நீட்டலாம், மின்சாரத்தை கடத்தக்கூடியது, எளிதில் உடைக்க முடியாது. இந்த கேரக்டர்லாம் வந்து என்னது? உலோக கனிமம். அதெல்லாம் இல்லை அப்படின்னா அலோக கனிமம், நான் மெட்டல்ஸ். கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா? ரைட். உலோக கனிமத்தை பற்றி பார்க்குறோம். தாது அப்படின்னா ஓர். ஓர்னால் மற்றதோட கலந்து கிடக்கும். இப்போ இரும்போட ஓர் மேக்னடைட் அப்படிம்பாங்க. இரும்போட ஓர், அதில் மற்றதும் கலந்துருக்கும். அதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து இரும்பு மட்டும் தனியாக பிரித்து எடுப்பாங்க. அப்போ இரும்பு கிடைக்கக்கூடிய கனிமம், அதுக்கு பேர் தானே இது இரும்போட தாது அப்படிம்பாங்க. இரும்போட தாதுகள் இத்தனை வகை இருக்குது. மேக்னெட் இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி இதுதான். ஆர்டராக எழுத சொல்லுவாங்க. நாளை கொடுத்துட்டு இதில் இரும்போட தாதில் எது அதிக குவாலிட்டி அப்படின்னு கேட்பாங்க. மேக்னடைட், ஹேமடைட், கோதைட், லைமனைட், சிடரைட். 1 2 3 4 5 இப்படியும் கேட்கலாம். ஆர்டராக எழுத சொல்லலாம். அதோட தரத்தின் அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுது, இறங்கு வரிசையில் எழுது, அப்படி எழுதலாம். அல்லது பர்டிகுலராக மேக்னடைட்டில் இரும்பு எத்தனை சதவீதம் இருக்குது ஃபேக்டில் கேட்கலாம். இவ்வளோ இது இருக்குது. இதெல்லாம் இரும்போட தாதுகள். அல்லது வேறு தாதுகள் ஒரு 3 கொடுத்துட்டு இதிலேருந்து ஏதாவது ஒன்று கொடுத்து இதில் இரும்போட தாது எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ரைட். இந்தியாவில் இரும்பு உற்பத்தியில் நம்பர் 1 அப்படின்னா ஜார்க்கண்ட்.
ஜார்க்கண்ட் எங்கே இருக்குது? எந்த பீடபூமி? இதான் ஜார்க்கண்ட். இது ஒடிசா, இது சத்தீஸ்கர். இதே தப்பாக தான் போட்டிருக்கானுங்க, மேப்பு சரியில்லை. அங்கே ஒன்று இருக்கா? இது ஜார்க்கண்ட், இது சத்தீஸ்கர். அங்கே ஜார்க்கண்டில் முக்கியமான இடம் ஹசாரிபாக், ராஞ்சி மாவட்டம், 2 இடம். 2வது இடம் வந்து ஒடிசா. அங்கே ஒரிசாவில் முக்கியமான இடம் சுந்தர்கார், மயூர்பஞ்ச், சம்பல்பூர், கியோஞ்சர், இதெல்லாம். 2வது இடம் ஒடிசா, அது கீழே இருக்குல்ல. அங்கே முக்கியமான இரும்பு உற்பத்தி இடங்கள் சுந்தர்கார், மயூர்பஞ்ச், சம்பல்பூர், கியோஞ்சர், இதெல்லாம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மேக்னட்டிக் 18%. 3வது இடம் சத்தீஸ்கர், அங்கேயே தான். ஜார்க்கண்டா, சத்தீஸ்கர். எல்லாம் சோட்டாநாகரி பீடபூமி ஞாபகம் இருக்கா? அதிக கனிம வளம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து 4வது வந்து கர்நாடகா. ஜார்க்கண்டு, ஒடிசா, சத்தீஸ்கர். அடுத்து யார்? கர்நாடகா. சித்திரதுர்கா, சிக்மங்களூரு, சிமோகா, தார்வார், இங்கெல்லாம். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் 5% அது மேட்டரில். அந்த ஃபஸ்ட்டு 4 மட்டும் ஆர்டராக பார்த்து வச்சுக்கோங்க. ஜார்க்கண்டு, ஒடிசா, சத்தீஸ்கர், கர்நாடகா. அதுக்கப்புறம் ஆந்திரா, தமிழ்நாடுலாம் அப்புறம். தமிழ்நாட்டில் சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, எல்லாம் எங்கெல்லாம் பீடபூமி இருக்கோ அங்கெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. தருமபுரி இருக்கும். இந்திய இரும்பு எஃகு ஆணையம், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இரும்பு உற்பத்தி, அதாவது ஒன்றிய அரசாங்கம் இருக்கு இல்லையா, பொதுத்துறை நிறுவனம் இது. மேங்கனீஸ் எதுக்கு தேவை? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தயாரிக்கிறதுக்கு, சரியா? அது போக வேறு எதுக்கெல்லாம் தேவை? ப்ளீச்சிங் பவுடர் தயாரிக்க, பூச்சிக்கொல்லி, பெஸ்டிசைடு, பெயிண்ட்டு. அடுத்தது மின்கலன்னா பேட்ரி இருக்குல்ல, செல் இருக்குல்ல, அது தயாரிக்கிறது. இதுக்கெல்லாம் தேவை. கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா? ரைட். இது வெளியில் சாம்பல் நிறமிடமாக இருக்குமா மேங்கனீஸு. இரும்பு, லேட்ரைட், இந்த தாதோடு இருக்குமாம்மா எப்பவுமே மேங்கனீஸு. எக்கு முன்னாடியே பேசியாச்சு. 1 டன் இரும்பு எக்கு, அதாவது ஸ்டீல் தயாரிக்கிறதுக்கு 10 கிலோ மேங்கனீஸ் வேணுமா. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சேர்த்துவாங்க? 1 டன் எவ்வளவு? 1000 கிலோ. எத்தனை பர்சன்டேஜ்? 1%. 1%, ஆமாம். 1% மேங்கனீஸ் வேணும். எவ்வளவு? 1 டன்னு இரும்பு தயாரிக்கிறது. அப்போ போட்டோம்னா ரேஷியோவில் போட்டோம்னா என்ன வரும்? 1000:10. ரேஷியோ எவ்வளோ வரும்? 100:1. மேக்ஸ் எல்லாம் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணணும், சும்மா அப்படியே வாசிச்சுட்டு போகக்கூடாது. ரைட், அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன சார் கேள்வி வரும்? மேங்கனீஸ் வந்து எதுக்கு தேவை? இரும்பு எக்கு தயாரிக்கிறதுக்கு யார் வேணும்? என்ன ரேஷியோ? இரும்பு எக்கு அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குல்ல, அது. அவ்வளோதான். அதேமாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டால் கேட்கலாம். மேங்கனீஸு தாது எப்படி இருக்கும்? வெளிர் சாம்பல் நிறத்தோடு இருக்கும். எந்த தாதுகளோடு கிடைக்கும்? இரும்பு, லேட்ரைட்டு இதோட கிடைக்கும். ரைட், அவ்வளோதான். கார்பனும் சேர்த்துவாங்க. மேங்கனீஸ் தான் முக்கியமானது.
கெமிஸ்ட்ரியில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தயாரிக்கணும்னா மேங்கனீஸ் கட்டாயம் தேவை. ஓகேவா? அதில் இரும்போட கலவையில் 2-3 இருக்குது. வார்ப்பு இரும்பு, தேன் இரும்பு. அதில் கார்பன் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது? ஓகேவா? ரைட். மேங்கனீஸு தாது. மேங்கனீஸ் தான் பார்த்துருக்குமா? மேங்கனீஸ் ரைட். ஓகே. மேங்கனீஸ் தாது நிறுவனம் எங்கே இருக்காமா? நாக்பூரில் இருக்காமா. நாக்பூரில் இருக்கக்கூடியது. 50% அதான் உற்பத்தி பண்ணுறாங்க. உலக சந்தை மதிப்பீட்டில் மேங்கனீஸு ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அதோட தலைமையகம் நாக்பூர். ஓகேவா? ரைட். உலக சந்தையில் முக்கியமான இடம் போல் இருக்குது. பெரும்பாலும் உருமாறிய பாறையாக கிடைக்குதாம்மா. மெட்டமார்ஃபிராக் பார்த்தோம்ல, அங்கே ஒடிசா மெயினாக, அதுவும் அங்கே தான். ஒடிசா தான் அதுவும் ஃபஸ்ட்டு. இரும்போட தானே கிடைக்கும் அது, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தாமிரம், காப்பர். மனிதனால் முதல்ல பயன்படுத்தப்பட்ட உலோகம் இது செம்பு தான். சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தின உலோகம் இது, உலோக கலவை வெங்கலம். வெங்கலம் செம்பு கூட எதாவது சேர்த்தா வெங்கலம் கிடைக்கும். டின்னு கலக்கு. வெரி குட். அதேமாரி காப்பர் கூட துத்தனாகும். ஜிங்க்கு கலந்தோம்னாக்கா என்ன கிடைக்கும்? பித்தளை கிடைக்கும். பித்தளைக்கு என்னம்மா இங்கிலீஷில்? பிராஸ். பிராஸா பிராஸா? எஸ்எஸ்ஸா? ஏஎஸ்எஸ்ஸா? பிராஸ். தகரத்தோடு சேர்த்தணுன்னா என்ன கிடைக்கும்? இப்போ தானே சொன்னீங்க, வெங்கலம். டின்னு தான் தகரம், வெங்கலம் பிரான்ஸ். தாமிரமானது சமையல் பாத்திரங்கள், பொது பயன்பாடுகள், பல பொருள் உற்பத்தியும் பயன்படுது. ஆனால் சமையல் செய்கிறோம்ல, சமையல் செய்யக்கூடிய கலன் காப்பரில் இருக்காது. தண்ணி சூடு பண்ணுறதெல்லாம் காப்பரில் இருக்கலாம். சமையல் பண்ணுற கலன் எதில் இருக்காது? காப்பரில். காப்பரில் இருக்குமா? இருக்காது. ஏன்? கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துடும், பார்த்துருப்போம் கெமிஸ்ட்ரியில். மின்சார கம்பிகள், மின் சாதனங்கள், இதெல்லாம் காயில்லாம் இருக்குல்ல, காப்பரில் தான் இருக்கும். இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய சுரங்கத்துறை அமைச்சின் கீழ் செயல்படுதாம். எல்லாமே அது கீழே தான் வருது. தாமிரப்படிவு பாலைவனத்தில் தான் எப்பயுமே அதிகமாக இருக்கும். அப்போ இந்தியாவில் தாமிரப்பதிவு காப்பர் டெபாசிட் அதிகமாக இருக்கடாது ராஜஸ்தான். அதெல்லாம் விட்டுருங்க, தேவையில்லை. அடுத்து பாக்சைட். பாக்சைட் எதோட தாது? அலுமினியத்தினுடைய தாது. சரள மண் எங்கெங்கெல்லாம் காணப்படுதோ அங்கே இருக்கும். அதாவது அதிக மழைப்பொழிவு, அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய இடத்துல பாக்சைடு தாது கிடைக்கும். தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தோம்? கிழக்கு தொடர்ச்சி மலை முழுவதும் கிடைக்கும், சேர்வராயன் மலையில் கிடைக்குது. எல்லாம் தெரியும். விமான பாகம் தயாரிக்கிறது, கனமற்ற பொருள் தயாரிக்கிறது எல்லாமே அலுமினியம் தான் யூஸ் பண்ணுறோம். என்ன? ஆனால் ஒரே நிமிஷம் வரோம். ஒடிசா மாநிலம் தான் அது போக ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஒடிசா. நால்கோ நேஷ்னல் 1981. பாக்சைட், லீ பாக்ஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து எடுத்தாங்களாம். எங்கெல்லாம் இருக்குது? அலோக கனிமம். அலோகனா என்னது?
இப்போ நான் சொன்ன கேரக்டர்லாம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் அலோகம். பொட்டாசு, மைக்கா, சுண்ணாம்பு, ஜிப்சம், நைட்ரேட்டு, டோலமைட், இது வேறு இது வேறு. பொட்டாஸ் வேறு, டோலமைட் வேறு. நிலக்கரி, பெட்ரோலியம் மினரலாக என்ன? மினரல் தான். அதுவும் மெட்டீரியல் தானே, பொருள் தானே, தண்ணியாக இருக்க போகுது, அவ்வளோதான். இது ரெண்டு என்னது என்ன மற்றதோட இது ரெண்டு வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ரைட். உயிர் உள்ள பொருட்கள், உயிரினங்கள் மண்ணில் புதஞ்சினால உருவானது இது ரெண்டும். அப்புறம் என்ன வேறு? எரிபொருளாக பயன்படும் ரெண்டும். மற்றதெல்லாம் எரிபொருள் கிடையாது. ஃபாசில் ஃபியல், புதைபடிமம், புதைபடிவ எரிபொருள் மைக்கா. ஆயுர்வேதமே நடுவில் வந்தது. இவனுக்கு கதை விட்றானுங்க. சித்தா இருக்கு இல்லையா, நம்ம நாட்டு மருத்துவம், அதை பிடிச்சி காய்ச்சி எண்ணெய் ஆக்கிட்டானா ஆயுர்வேதம் ஆயிரும். எல்லாமே திருட்டு தான். லாங்குவேஜிலேருந்து எல்லாம் திருடிருக்கானுங்க. திருடிட்டு நாங்கள் தான் எல்லாம் உருவாக்கணும்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. யார் சொல்கிறேன்னு தெரியுதா? ஒளிபுகும் தன்மையுடைய, எளிதில் மிக மெல்லிய பட்டையாக பிரித்தக்கூடிய, நிறமற்றவை, நெகிழும் தன்மையுடையது மைக்கா. இன்சுலேட்டராக பயன்படுது. என்ன காரணமாம்மா? குறைந்த மின் இழப்பு. அது வேலை எலக்ட்ரான் ட்ராவல் ஆனால் லாஸ் ஆகாது. அதிக அழுத்தம், மின்னழுத்த வேறுபாடு பார்த்தோம்ல, வோல்டேஜ் தாங்கக்கூடியதாம்மா. அதனால தான் இதில் யூஸ் ஆகுதாம்மா, மின் காப்பான்கள், இன்சுலேட்டரில் பயன்படுது. மசகு எண்ணெய் இன்சுலேட்டரில், மின் சாதன பொருளாக அது பயன்படுது மைக்கா. அது போக எங்கே இருக்குது? மசகு எண்ணெய். மசகு எண்ணெய்னா என்னது? லூப்ரிகண்ட் ஆயிலா? அதெல்லாம் தயாரிக்க பயன்படுத்தலாம். பாக்சைட் முடிச்சாச்சு. மைக்கா, லூப்ரிகன்ஸ், மசகு எண்ணெய். லூப்ரிகன்னா என்னது? குரூட் ஆயில்னு சொல்லக்கூடாது, தப்பு. குரூட் ஆயில்னா பூமியிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வராங்களே, அதுதான் குரூட் ஆயிலும்பாங்க. இதில் ரைட், அதுலேருந்து வருது. உராய் விசையை குறைக்கிறதுக்காக இயந்திரங்கள்லாம் இருக்குல்ல, எதெல்லாம் சுற்றுதோ அங்கே பயன்படுத்துவாங்க லூப்ரிகன். வீலுக்கெல்லாம் ஆயில் விட்றாங்களே, அது என்ஜினில் ஆயில் இருக்கும். அதெல்லாமே மெடிசன் தயாரிக்கிறது, பெயிண்ட் தயாரிக்க, வார்னிஷ் தயாரிக்கலாம் யூஸ் ஆகுது. எது? மைக்கா. ஆந்திர பிரதேசம் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். சுண்ணாம்புக்கல், லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோனோட கெமிக்கல் ஃபார்முலா தெரியும்ல, கால்சியம் கார்பனேட். சுண்ணாம்புக்கல் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். சிலிக்கா கொஞ்சம் இருக்குமாமா, அலுமினா, இரும்பாக்சைடு, பாஸ்பரஸு, கந்தகம், இதெல்லாம் இருக்குமாமா. நோட் பண்ணிக்கோங்க. இது ஆனால் கெமிஸ்ட்ரியில் தான் கேட்பாங்க, கேட்க மாட்டான். தயாரிக்கிறதுக்கு எதெல்லாம்? சோடா சாம்பல், எரி சோடா, வெளுக்கும் தூள், ப்ளீச்சிங் பவுடர் தயாரிக்கிறதுக்கு, பேப்பர் தயாரிக்கிறது, சிமெண்ட் தயாரிக்க, இரும்பு எக்கு உற்பத்தி. இரும்பு எக்கு உற்பத்தி எதுக்கு தேவைப்படுது சார் அப்படின்னா, அந்த கண்டெய்னருக்குள்ள இரும்பு உருக்கணும்ல, பயங்கரமாக ஹீட்டு கொடுக்கணும். 2000 3000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு என்ன பண்ணணும்? ஹீட்டு கொடுக்கணும். இரும்பில் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியாது, இதை உருக்க முடியாது. அந்த கண்டெய்னரில் இதில் தான் தயாரிப்பாங்க. கண்ணாடி உரம் தயாரிக்கிறது இதெல்லாம் யூஸ் ஆகுது. கர்நாடகா தான் ஃபஸ்ட்டு. ஆந்திரா, தெலுங்கானா. ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட்னுடைய நீர்ம கனிமமாமா. சுண்ணாம்பு பாறை, மணற்பாறை, மாக்கல், இதிலெல்லாம் கிடைக்குதாம்மா. ஜிப்சம் எதெல்லாம் தயாரிக்க பயன்படுதுன்னு பார்த்தோம், கெமிஸ்ட்ரியிலே பார்த்துருப்போம். சிமெண்ட்டு, உரம், சுவரொட்டி, போஸ்டர்ஸ், பாரிஸ் சாந்து, இதெல்லாம் தயாரிக்கிறது. பாரிஸ் சாந்துக்கு பேர் என்னது? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இன்னொரு பேர் என்னது?
ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தமிழ்நாடு எல்லாம். அடுத்தது ஆற்றல் வளங்கள், எனர்ஜி ரிசோர்ஸஸ், அதான் மின்சாரம் தயாரிக்கிறத பற்றி. நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ், புதுப்பிக்க இயலாத வளங்கள். கெமிஸ்ட்ரி பயாலஜிலேயே பார்த்துருப்போம். எடுத்து பயன்படுத்துகிறோம், மீண்டும் அதை உற்பத்தி செய்கிறதுக்கு என்ன ஆகும், பல நாட்கள் ஆகும், அல்லது புடிஸ் ஆகாது. அதான் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். நிலக்கரி, நிலக்கரி எப்படி உருவாகுது, மரம் மண்ணில் புதஞ்சிச்சின்னா பல லட்சக்கணக்கான வருஷம் கழித்து நிலக்கரியாக கிடைக்கும். நிலக்கரிக்கு இன்னொரு பேர் என்னது, பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம். ஏன்னா அதை வச்சு என்ன பண்ணலாம், நிலக்கரி எரித்து ஏகப்பட்ட பொருள் கிடைக்கும். ஒன்று பெட்ரோலியம் சொல்லுவான், ஜாகிரஃபியில் இதை சொல்கிறான், சயின்ஸில் அதை சொல்கிறான், கெமிஸ்ட்ரியில். ஓகேவா? இதில் குவாலிட்டி அடிப்படையில் நிலக்கரி ஆந்திரசைட் ஏ, பிட்டுமினஸ் பி, பழுப்பு நிறக்கரி லிக்னைட், மரக்கறி. அடுத்தது 40 மரக்கறினா அந்த மூட்டை எடுக்கிறாங்கள்ல அது. இன்னொன்று இருக்குமே பழுப்பு லிக்னைட், இன்னொன்று பீட் சாயில்னு சொல்லுவாங்க. பீட்டு தரத்தின் அடிப்படையில் எழுதுங்கன்னுபாங்க. அதிக தரம் இருக்கக்கூடிய நிலக்கரி எதுன்னு கேட்பாங்க. என்னது, ஆந்திரசைட். இதை வாயுவாயும் பயன்படுத்தலாம், எண்ணெயாக மாற்றலாம், அனல் மின் சக்தியாகவும் மாற்ற இயலும். அனல் மின் சக்தினா எங்கே, இப்போ நியூஸில் வந்துச்சு, எங்கே நியூஸ் பார்க்குறது இல்லையா? மேட்டூரில் என்னாச்சு, அனல் மின் நிலையத்தில் தான் என்ன ஆயிடுச்சு, இந்த நிலக்கரி பவுடராகக்கூடிய என்ஜின் பொருள் இருக்குல்ல, அது உடஞ்சி விழுந்து தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. 2 பேர் இறந்துட்டாங்க. யாருமே பார்க்கலையா அதை? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. சரி, மின்சாரம், தண்ணியை கொதிக்க வச்சு ஸ்டீம் உண்டாக்கி மின்சாரம் தயாரிக்கிறது பார்த்துருப்போம். அதுபோக ரசாயனங்கள், சாயம், பெயிண்ட்டு, உரம், பெயிண்ட்டு, வெடிமருந்து தயாரிக்க எல்லாத்துக்கும் எது மூலப்பொருள் நிலக்கரி தான். அதனால தான் என்னது, கருப்பு தங்கம். தீபகற்ப பீடபூமி தான் அதிகமாக காணப்படுது. பெனின்சுலார் பிளாட்டியூ இருக்குல்ல, அங்கே எது பெனின்சுலார் பிளாட்டியூ, நமக்கு இருக்கா? இங்கே அதில் இங்கே தான் அதிகமாக கிடைக்கிது, சோட்டா நாகர் பீடபூமியில். அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா லிக்னைட்டு கிடைக்கும், நெய்வேலியில். ஜார்க்கண்டு, ஒடிசா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேஷ், சோட்டா நாகர் பீடபூமி. ஜார்க்கண்ட் தான் நிலக்கரி உற்பத்தியில் நம்பர் 1. அதை தொடர்ந்து அவங்களாம் வேணாம், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊரில் தென் மற்றும் மேற்கு தீபகற்பத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா பழுப்பு நிலக்கரி கிடைக்குது. அதான் லிக்னைட். என்எல்சி இருக்கா, என்னது, நேஷ்னல் லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெட், என்எல்சி. லிக்னைட் தான் அது, அந்த பழுப்பு நிலக்கரி. இது இருக்கிறதுலே குவாலிட்டி கம்மி. இதுக்கப்புறம் பீட்டு 3வது குவாலிட்டி தான். அது இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதில். கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் குவாலிட்டி அதிகம். அந்த நிலக்கரி எரிக்கும் பொழுது என்ன தேவையில்லாத வாயு வருது, கார்பன் டை ஆக்சைடு கட்டாயம் வரும். வேறு சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு பெட்ரோல் டீசல் எரிக்கும் போது கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடு எந்த பொருள் எரிஞ்சாலும் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அது போக இந்திய நிலக்கரி அமைச்சகம் அப்படின்னு இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கோல், இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அதுக்குன்னு இருக்குது. இந்திய நிலக்கரி நிறுவனம் சிஐஎல், இந்திய தேசிய பழுப்பு நிலக்கரி நிறுவனம் என்எல்சிஐஎல், சிங்கரேணி கோலாரிஸ் நிலக்கரி நிறுவனம் பொதுத்துறை நிறுவனங்களாகும்.
இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனம். ஃபுல் ஃபார்ம் கேட்பான். சிஐஎல் அப்படின்னா அது கோல் இந்தியா லிமிடெட். என்எல்சிஐஎல் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட். அடுத்தது சிங்களேரி கோலாரிஸ் நிலக்கரி நிறுவனம் லிமிடெட், கோலாரிஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். இந்திய அரசால் நிறுவனோட இந்திய நிலக்கரி நிறுவனம், அதோட தலைமை எங்கே இருக்காமா? கொல்கத்தா. உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் தான்மா கோல் இந்தியா தான். கோல் இந்தியா இது எந்த அமைச்சகத்தின் கீழ் இருக்குது? இந்த மூணும் இந்திய நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் இருக்குது. பெட்ரோலியம் மற்றும் கச்சா எண்ணெய். பெட்ரோலியம் அல்லது என்னது குரூட் ஆயில். ஓகேவா? குரூட் ஆயில். அதை குரூட் ஆயில்னு சொல்லக்கூடாது. இது பெட்ரோலியத்தை எந்த முறைப்படி பிரித்து எடுக்கிறாங்க? ஃப்ராக்ஷனல். தமிழில் நரேந்திரராஜ் தமிழில் என்னது? பின்ன காய்ச்சி வடித்தல். காய்ச்சி வடித்தல்னா சிம்பிள். ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும், ஒன்றை மட்டும் காய்ச்சும் பொழுது இருக்கும். பின்ன காய்ச்சி வடித்தால் அதில் நிறையா ஏகப்பட்ட, அதாவது அதோட பாயிலிங் பாயிண்ட்டு வேறு வேறையாக இருக்கக்கூடிய நிறைய கேஸ் அதில் இருக்கும், நிறைய மெட்டீரியல் அதில் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாயிலிங் பாயிலையும் ஒவ்வொன்றும் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். பட் நிறையா மெட்டீரியல் மிக்ஸ் ஆகி இருக்கும் பொழுது ஹீட் பண்ணி பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் அது பின்ன காய்ச்சி வடித்தல். இங்கிலீஷில் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். பெட்ரோனா பாறையாமா, ஓலியம்னா எண்ணெயாமா? பாறையிலேருந்து தானே வலிஞ்சு வரும் அது, ஆனால் பெட்ரோலியம்னு வச்சுருக்கான். பெட்ரோனா பாறை, இங்கிலீஷில் பெட்ராலஜி, பாறை பற்றி படிப்பு. ஓலியம்னா எண்ணெயாமா? அது கேட்க மாட்டான், இருந்தாலும் பார்த்து காதில் கேட்டு வச்சுக்கோங்க. மினரல் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. 90லேருந்து அதில் பெட்ரோலியத்தில் 90லேருந்து 95% நீரக கரிமம், ஹைட்ரோ கார்பன். நீரக கரிமம்னா அர்த்தம் இங்கிலீஷில் ஹைட்ரோ கார்பன். மீதமுள்ள 5லேருந்து 10% ஆக்சிஜன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், கந்தகம் இருக்கும், சல்ஃபர். மற்றும் கரிம உலோகங்கள், ஆர்கானிக் மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குமாம். ஈஸியாக பற்றக்கூடியது. என்னென்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. ஹைட்ரோ கார்பன் பெட்ரோலியத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் கேள்வி. 90லேருந்து 95%. பெட்ரோலியமான எரிசக்தி உற்பத்திக்கும், அதாவது எரிசக்தி உற்பத்தினா அர்த்தம் மின்சார உற்பத்தி, வாகனங்கள் ஓட்டுறது, வானூர்தி ஃப்ளைட் ஓட்டுறது, கப்பல் ஓட்டுறது, ரயில்களுக்கு, மசகு எண்ணெய், அதில் இருந்தால் மண்ணெண்ணெய், களிமெல்லாம் இருக்குல்ல, ஆயின்மெண்ட், அதெல்லாம் அது தார், சோப்பு தயாரிக்கிறது, டெர்லின், அது ஏதோ ஒரு பொருள், மெழுகு, இதெல்லாமே. இது போக ஏகப்பட்ட வாசனை திரவியம், அப்புறம் நிறையா பாலிமர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம். இப்போ நம்ம சென்னையில் இருந்தால் எங்கேயோ இந்த கிழக்கு கடற்கரை ஓரமாக அப்படியே போனீங்கன்னா தஞ்சை டெல்டாங்கெலாம் இருக்குல்ல, கடற்கரை ஓரத்தில் நாகப்பட்டினங்களாம் கடற்கரை உள்ளே பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இந்த மாதிரி வச்சு எடுத்துருப்பாங்க. அதை ரிக்குன்னு சொல்லுவாங்க, பெட்ரோல் எடுக்கிறதுக்கான இடம். கடலுக்குள்ளே எந்த இடத்துல அதிகமாக பெட்ரோலியம் கிடைக்கும்? கண்டத்திட்டு பகுதி, ஞாபகம் இருக்கா? பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஆய்வு செய்தல், உற்பத்தி செய்தல், சுத்திகரித்தல். பெட்ரோலியம் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு தேடி எடுக்கிறது, உற்பத்தி பண்ணி சுத்திகரித்து சேல் பண்ணுறது, ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே பண்ணும். இதுக்காக ஒன்றிய அரசாங்கம் ஒரு நிறுவனம் உருவாக்கியிருக்கு, ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். இயற்கை எரிவாயு இதுவும் அதே தான். கேஸாக கிடைக்கும், போர் போட்டிங்கன்னா. சாலிடாக கிடைச்சா நிலக்கரி, லிக்விடாக கிடைச்சா பெட்ரோலியம்.
கேஸாக கிடச்சிதுன்னா இயற்கை வாயு. போர் போடும் பொழுது கேஸ் ஒன்று பெட்ரோலியம் கூட சேர்ந்து கிடைக்கலாம், நிலக்கரி தோண்டும் பொழுது கிடைக்கலாம், அல்லது தனியாகவே கிடைக்கலாம். மீத்தேன் கேஸ்ன்னு சொல்கிறாங்களே, மீத்தேன் திட்டம் காவிரி டெல்டா பகுதியில் அப்படின்ட்டு. ஹைட்ரோ கார்பன் கேஸ், நீர்ம கரிம வாயு, ஹைட்ரோ கார்பன் கேஸ். ஏன்னா ஹைட்ரஜன் இருக்கும், கார்பன் இருக்கும், அதான் ஹைட்ரோ கார்பன். பெட்ரோலியும் சரி, நிலக்கரியும் சரி, இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ் சரி, எல்லாத்துலேயும் எது இருக்கும்? ஹைட்ரஜன் கார்பன் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ஹைட்ரோ கார்பன். பெரும்பகுதி மீத்தேன் வாயு. அல்கலின், அல்கலின் என்னன்னு பார்த்தோம். வெரி குட். நீரில் கரையக்கூடிய காரம், தண்ணியில் கரையணும் காரம், இங்கிலீஷில் பேஸ். எல்லா பேஸும் அல்கலின் கிடையாது, கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். தண்ணியில் ஈஸியாக கரைஞ்சதுன்னா அதானது அல்கலின். சிறிய சதவீதத்திலான கார்பன் டை ஆக்சைடு, அதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கேஸில் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், மீத்தேன் வாயு அதிகமாக இருக்கும். அதுபோக கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், நைட்ரஜன் சல்ஃபைடு இதெல்லாம் இருக்கும். அப்போது இயற்கை எரிவாயில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா தான் புரியும். மீத்தேன் கேஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், நைட்ரஜன் சல்ஃபைடு கலந்த கலவை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மண்ணில் புதையுண்ட தாவரங்கள், விலங்குகள் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக மக்குவதன் மூலம் உண்டாகிறது ஒரு கேஸ். டெல்டா மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா டெல்டாங்கிறது என்னது? ஆறு அடிச்சிட்டு போய் டெபாசிட் பண்ண மணல் பாங்கான இடம். அப்போ அதை அடிச்சிட்டு போகும்பொழுது என்ன ஆகும்? இலை, தலை, மக்கு, உயிரினம், விலங்கு, தாவரம் அதோட வேஸ்டேஜெல்லாம் அது கூட சேர்ந்து உள்ளே டெபாசிட் ஆகும். அது டீகம்போஸ் ஆகி கேஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதான் மேற்கு கடற்கரையில் உள்ள எண்ணெய் வகைகள். மேற்கு கடற்கரைன்னா இது எங்கே? மும்பை, அதான் மகாராஷ்டிரா, குஜராத்து, கர்நாடகா, கோவா, கேரளா, இந்த மேற்கு கடற்கரையில் உள்ள மாநிலங்கள். அதுபோக டையூ டாமன்லாம் இருக்கும், தாதரா நாகர் ஹவேலி, யூனியன் டெரிட்டரிஸ். மும்பையை மிகப்பெரிய எண்ணெய் வயல். நம்ம இந்தியாவில் 65% பெட்ரோலியம் இங்கே தான் கிடைக்கிது. மும்பையை இங்கே கடலுக்குள்ளே இந்த இடத்துல இருக்கும். குஜராத் கடற்கரை 2வது பெருசமம். பேசைம் எண்ணெய் வயல் மும்பையின் தென்பகுதி. ஆமாம், பேசைம் ஃபேக்ட். இதெல்லாம் இங்கே கடலுக்குள்ளே மும்பையே. அலியாபத் எண்ணெய் வயல் பவு நகரின் தென்பகுதி. ஆமாம், அது எங்கே இருக்குங்க? குஜராத்தாக இருக்காங்க விட்டான். அங்கலேஸ்வர் முக்கியமான இடம். காம்பே லூனி பகுதி, இதெல்லாம் எல்லாமே எண்ணெய் வயல் தான். மும்பையே, குஜராத் கடற்கரை, பேசைம், அலியோபத் எண்ணெய் வயல், அங்கலேஸ்வர் இது கர்நாடகா இருக்கும், காம்பே லூனி பகுதிகள். காம்பே லூனி. லிவர் லூனியை பற்றி எங்கே பார்த்தோம்? ராஜஸ்தானில் பெரிய ஆறு. ஆமாம், அகமதாபாத், கலோல் இது குஜராத்து தான். இதெல்லாம் முக்கியமான எண்ணெய் வயல்கள். மொத்தம் இங்கே மட்டும் 7 இருக்குது. கிழக்கு கடற்கரையில் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு. எங்கே இருக்குது பிரம்மபுத்திரா? எந்த மாநிலமாக சொல்லுங்க பார்ப்போம். யார் சத்தமா? அஸ்ஸாம். பிரம்மபுத்திரா நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் முக்கியமான பெட்ரோலியம் இறக்கக்கூடிய இடம் இங்கே அஸ்ஸாமில். திக்பாய் எண்ணெய் வயல் நாட்டின் மிகப்பெரிய பழமையான எண்ணெய் வயல். அதுவும் அங்கே தான், அஸ்ஸாம் தான். அஸ்ஸாமில் திப்ருகார், சில்சாகர். அடுத்து நாகர்காட்டி எண்ணெய் வயல் திக்பாய்க்கு தெற்கு பகுதி, அங்கேயே தான், அஸ்ஸாம் தான். மோரான் ஹக்ரிஜன் எண்ணெய் வயல் நாகர்காட்டியாவின் தெற்கு பகுதி, எல்லாமே அங்கே தான். ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல் அஸ்ஸாம் மாநிலத்தின் சிப்சாகர். சர்மா பள்ளத்தாக்கு அங்கேயே தான் எல்லாமே. அதுபோக அந்தமான் நிக்கோபாரின் உட்பகுதி, மன்னார் வளைகுடா நம்ம ஏரியா, பாலேஸ்வர் கடற்கரை, பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேஷ். இது ஆக்சுவலாக மேலே இருக்குது, மேற்கில் இருக்குது, இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கான். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ். இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான எண்ணெய் வயல்கள்.
பார்க்க பார்க்க ஞாபகம் வந்துடும். நேச்சுரல் கேஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒன்று வீட்டில் யூஸ் பண்ணலாம், அல்லது ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணலாம், அல்லது சிஎன்ஜின்னு சொல்கிறாங்களா, எங்கே கேள்விப்பட்டீங்க? பஸ்ஸு, காரு எல்லாமே கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி. வீட்டுக்கு பெரும்பாலும் என்ன கேஸ் பயன்படுத்துகிறோம்? எல்பிஜி. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்ல முடியுமா? கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமே, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸு, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். பெட்ரோலியத்தில் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணுறாங்களா, அதில் கடைசியாக கேஸ் கிடைக்கும் மேலே. அந்த கேஸ் எடுத்து லிக்விடாக மாற்றி கூல் பண்ணி லிக்விடாக மாற்றி கொடுத்தா எல்பிஜி கேஸ் வீட்டுக்கெலாம் பயன்படுத்துவோம். போர் போடும்பொழுது கிடைக்கிதில்ல நேச்சுரலாக, அதுதான் நேச்சுரல் கேஸ். இதில் அதிக குவாலிட்டி இது தான், இதோட இது கம்மியாக தான் எனர்ஜி கொடுக்கும். கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டடா, இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம். மாநில அரசாங்கம் முட்டா போயில. ஸ்டேட் மீன்ஸ் கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. கெயில் எந்த மாநில அரசாங்கம் வச்சுருக்குது? ஸ்டேட்டுன்னா மாநிலம், அதான் தப்பாக போட்டிருக்கானுங்க. நமக்கு தப்பால, ஸ்டேட்டுங்கிறதே மாநிலம்னு சொல்லி மாற்றிட்டானுங்க. ஸ்டேட்னா அரசாங்கம், கவர்மெண்ட்டு அப்படின்னு அர்த்தம். இது ஒன்றிய அரசாங்கம் தான் வச்சுருக்குது. இதை அரசாங்கத்தால் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். மாநில அரசாங்கம் போட்டுறாதீங்க. அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனம் எது? கெயில். இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுள் ஒன்று, மிகப்பெரிய. இதோட தலைமையாக எங்கே இருக்குது? புதுடெல்லி. கேட்பாங்க, கெயிலோட தலைமையாக எங்கே இருக்குது? எங்கே? டெல்லி, புதுடெல்லி. வட இந்திய பகுதியில் அதிக அளவில் மூன்றாம் நிலை பாறைகள். மூன்றாம் நிலை பாறைன்னா என்ன அர்த்தம்? செடிமெண்ட்ரி ராக் தான் சொல்கிறாங்க. வண்டல் படிவுகளை கொண்டது. வண்டல் படிவு இருந்தால் என்ன ஆகும்? பார்த்தோமா, இமயமலை இந்த பகுதி எல்லாமே என்னது? வண்டல் படிவு தான். இமயமலையே என்னது? வண்டல் படிவு ப்ளஸ் உருமாறிய பாறை தான் இமயமலையே. அப்போ இங்கே என்ன இருக்கும்? போர் போட்டோம்னா நேச்சுரல் கேஸ் கிடைக்கும். அது இப்படி தான் டெல்டா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, எல்லா டெல்டாவிலையும் என்ன இருக்குது? இது எண்ணெய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் ஆழம் குறைந்த கடலுக்கு அடியில் இருந்த இந்த படிவு பாறைகள் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு படிகளாக உருவாகின. அப்படி தான் அஸ்ஸாம்லாம் என்ன இருந்துச்சு? மண்ணுக்குள்ளே இருந்தது தான், கடல் உயர்ந்துருச்சு. இப்போ அங்கேருந்து எடுக்கிறாங்க பெட்ரோலியம் கேஸு. அதிக அளவில் மும்பை, பேசைம் எண்ணெய் வயல் பகுதிகள் காணப்படுது. அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு சிஎன்ஜி, மீத்தேன் கேஸ் தான். இயற்கை எரிவாயில் எது அதிகமாக இருக்குது? மீத்தேன். பெட்ரோலு, டீசலு, திரவ எரிபொருள், பெட்ரோலியம், அதுக்கு பொதுவாக பயன்படுத்துகிறது தான் சிஎன்ஜி. இவங்க எரிக்கும் பொழுதாவது என்ன கிடைக்கும்? கட்டாயம் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அப்புறம் டீசல் இதெல்லாம் எரிக்கும் பொழுது என்ன பண்ணும்? நைட்ரஸ் ஆக்சைடெலாம் கிடைக்கும். அந்த மாதிரி இல்லை, ரொம்ப கம்மியான கழிவு கிடைக்கும் சிஎன்ஜியில், பட் அதிக எனர்ஜி கிடைக்கும். இப்போ கூட டெல்லியில் என்ன பண்ணிட்டாங்க இந்த வருஷம், இனிமேலா கட்டாயம் டெல்லியில் பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு ஆர்டர் வந்துருச்சு. நேற்று கோர்ட் ஆர்டர், முந்தானத்தா பார்த்தீங்களா இல்லையா? அதனால தான் டெல்லியில் இருக்கக்கூடிய காரு எல்லா வெஹிக்கிள் எல்லாமே சிஎன்ஜி தான், கேஸ், நேச்சுரல் கேஸ் தான் யூஸ் பண்ணுறான். ஆபத்து குறைவானது, ஆபத்தும் கம்மி. அது விவசாய கழிவுலேருந்து எடுக்கப்படும் உயிரி வாயு. புதுடெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ உயிரி வாயு. எதனாக்கா ஒன்று மீத்தேன் கேஸ், சாண எரிவாயுலேருந்து எடுக்கிறாங்களா மீத்தேன் கேஸ், அது. அப்படி இல்லைனாக்கா பெட்ரோலில் எண்ணெய் கலப்பாங்க.
ஆமணக்கு எண்ணெய் இருக்குல்ல அது. ஆனால் உயிர் வாயு தான் சொல்லியிருக்கான். ஓகே. பெட்ரோல் டீசல் அதாவது விலங்கு மனித கழிவு தாவர கழிவு மாட்டுச்சாணம் அதெல்லாம் கொண்டு போய் ஒரு டப்பாவில் போட்டு டீகம்போஸ் பண்ணும்பொழுது மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். மீத்தேனுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன? CH4. இதை தான் டெல்லியிலலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க. மரபுசார் ஆற்றல் வளம் இப்போ நாம் பார்த்தோம்னா ரொம்ப காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கன்வென்ஷனல் மரபு சார்ந்த ஆற்றல் வளம். இது மரபு சார் மரபுசார் ஆற்றல் வளம். அனல் மின் சக்தி அணுமின் சக்தி அணுமின் சக்தி மரபுசாரில் வந்துடுதா? ரொம்ப நாளாக பயன்படுத்திகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். என்னடா அது போட்டு குழப்புறீங்க. சரி, நம்ம இது வரைக்கும் பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் மரபு சாரா. அதை பற்றி இங்கே இல்லவே இல்லை. அது எதுக்கு போட்டிங்க இந்த டைட்டில்னு தெரில. ரொம்ப நாளாக பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னாக்கா அதுக்கு பேர் என்னது? மரபு சார், கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸ். ரொம்ப நாளாக நம்ம பயன்படுத்தலை, ஃபியூச்சரில் ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் நான் கன்வென்ஷனல். ஓகேவா? ரைட். அனல் மின் சக்தி. அனல் மின் சக்தினா என்னது? ஒரு பாய்லரில் தண்ணி இருக்கும், அதை ஹீட் பண்ணுவோம், நீராவி உற்பத்தி ஆகும். டர்பைன் ஃபேனில் கொண்டு போய் விட்டுருவோம், ஃபேன் கரகரன்னு சுற்றும், மின்சாரம் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? 2 மேக்னெட் வச்சுருப்போம், நார்த்து சவுத்து. இவங்க தூண்டுதல்னால என்ன ஆகும்? இதில் உள்ள இது கரகரன்னு சுற்றும். இதுக்கு நடுவில் காந்தப்புலம் இருக்கும். அந்த காந்தப்புலத்தினுடைய தூண்டுதல்னால என்ன ஆகும்? இது சுற்றும் பொழுது இதில் உள்ள எலக்ட்ரானு மாறி மாறி ஓடும். மாறி மாறி ஒன்றா அதுக்கு பேர் என்னது? மாறி மாறி ஒன்றா அதுக்கு பேர் என்னது? எலக்ட்ரான். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அங்கேயே ஆல்டர்னேட் மாறி மாறி ஓடுதுன்ற மாறினா என்ன அர்த்தம் இங்கிலீஷில்? ஆல்டர். வேலை முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே கிடையாதுங்க, வெரி சிம்பிளுங்க. சரியா? அதான் அனல் மின் சக்தி. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குல்ல, அங்கே என்ன இருக்குது? அனல் உயிரின படிமங்கள் எதை எப்படி அனல் மின் சக்தியை அதை எரிக்கணும்ல, எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? நிலக்கரி. அன்றைக்கி யாருமே அந்த இதை பற்றி இப்போ யோசிக்கவே இல்லை, நியூஸே பார்க்கலன்னு நினைக்கிறேன். போன வாரம் அது இல்லை, அனல் மின்சாரம் தயாரிக்கிற மேட்டூர் யூனிட்டில் என்ன ஆயிடுச்சு? அதை பவுடர் ஆக்குவாங்க. அது கீழே அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்து 3 பேர் மாட்டிக்கிட்டான். 2 பேர் அவுட்டுன்னு நினைக்கிறேன். 2 பேர் அவுட்டா? ஆமாம். பவுடர் ஆக்கி தான் அடிப்பாங்க. நம்ம கெமிஸ்ட்ரிலையும் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் நியூஸில் வருது, நம்ம புரிஞ்சிக்காதனால அதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்த மாவு அரைப்போம்ல, ரைஸ் மில்லில் மாவு அரைப்பீங்கள, மேலே ஒரு டனல் மாதிரி இருக்கும்ல, அதில் தான் கொட்டுவாங்க அரிசியை. அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி என்ன ஆகும்? மாவாக மாற்றி கொடுக்கும். அந்த ஃபனல் மாதிரி இருக்குல்ல, அது பெருசாக இருக்கும். அங்கே அதில் அந்த ஃபனல் தான் தப்புன்னு கீழே இறங்கிருச்சு. அடியில் வெல்டிங் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்த 2 பேர் செத்து போயிட்டான். ஏன் சார் அப்படின்னாக்கா, கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். ஒரு பொருள் எரியும் பொழுது அதோட பரப்பு, சுற்று பரப்பு இருக்குல்ல, அது அதிகமாகும் பொழுது அதிலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி நிறையா இருக்கும் கெமிஸ்ட்ரியில். அதனால் நம்ம நிலக்கரி அப்படியே போட்டு எரிக்க மாட்டாங்க. விறகு நம்ம வச்சு எரிக்கிறோம்ல, அது மாதிரி அதை பவுடராக மாற்றி புஃப்னு ஊதி விடுவாங்க. அப்போ நல்லா எரிஞ்சு அதிக ஹீட்டு கிடைக்கும். சீக்கிரம் என்ன ஆகும்? தண்ணி கொதித்து நீராவி கிடைக்கும். அது சரியா? ரைட். உயிரின படிமங்களாக நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல், இயற்கை இதுதான் பயன்படுத்துவாங்க. அப்போ அனல் மின்சாரம் தயாரிக்கிறது நிலக்கரி மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க, இது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அது வந்துட்டு எங்கே? அணு மின்சாரம். அணு உடைக்கிறதுனால கிடைக்குதா? அது அணு மின்சாரம். இந்த வருது பாருங்க, அணுசக்தி. அணுக்கரு மின்சாரம்னு சொல்லணும் சரியான வார்த்தை. நியூக்ளியர் எனர்ஜி தானே அது. இங்கிலீஷில் நியூக்ளியர்னு தான் சொல்லுவாங்க. இந்த அணுக்கரு பிளவு. யுரேனியம் 235 அதுவுமே டேஞ்சர் தான், பயங்கர டேஞ்சர். இதெல்லாம் தேசிய அனல் மின் நிலையம் NTPC, நேஷ்னல் தெர்மல்
பவர் கார்ப்பரேஷன் 1975 தொடங்கப்பட்டது. நோட் பண்ணிக்கங்க. ஃபேக்ட்டு, கான்செப்ட்டு, சயின்ஸ் நல்ல நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஜியாகிரஃபிங்கிறது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் கலந்தது தான் என்னது ஜியாகிரஃபி. தற்சமயம் 13 நிலக்கரி சார் அனல் மின் திட்டம் இருக்காமா. ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. என்டிபிசி கிட்ட 7 இயற்கை எரிவாயு திட்டங்கள் இருக்காமா. நிலக்கரி சார்ந்தது 13, இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ் மூலிமா தயாரி 7, மொத்தம் 20. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அனல் மின் நிலையங்கள் நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர் 4 இடத்துல இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஃபேக்ட் இது. அணுசக்தி முன்னாடி பல டைம் இது பேசியிருக்கோம். அணு மின்சாரம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அங்கே என்ன டெக்னாலஜியில் அணு மின்சாரம் தயாரிக்கிறாங்க? அணுக்கரு பிளவு, நியூக்ளியர் ஃபிஷன். அணுக்கரு இணைவா சூரியனில் தான் அது, சரியா? அணுக்கரு பிளவு மூலிமா நடக்கும். இணையும் போது இணையிறது கிடையாது, இன்னும் அது இந்த டெக்னாலஜி வரல. அணுக்கரு இணையம் மூலிமா மின்சாரம் வெப்பத்தை வெளிப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சூரியனில் தான் நடக்குது. அப்போ நமக்கு நிறையா என்விரான்மெண்ட் பொல்யூஷன் ஆகாது. பிளவு மூலிமா தான் என்ன ஆகுது, நிறையா ரேடியேஷன் வெளியேறுது, அது டேஞ்சரு. இது அப்துல் கலாமே சொல்லிட்டு போயிருப்பார். இந்த டெக்னாலஜியில் என்ன பண்ணணும், நம்ம மின்சாரம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யுரேனியம், தோரியம்லாம் நம்ம பயன்படுத்தலை. தோரியத்தை உடச்சி யுரேனியமாக மாற்றி யுரேனியம் 235 பயன்படுத்துகிறாங்க. கேட்பாங்க. இது ஒரு ஃபேக்ட்டு, இது ஒரு ஃபேக்ட்டு, இது ஒரு கேள்வி, இது ஒரு கேள்வி. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் ஃபேக்ட்டு நோட் 69 மும்பைக்கு அருகில் தாராப்பூர். நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கே இருக்குது? தாராப்பூர், மகாராஷ்டிரா. அப்புறம் ராஜஸ்தான் கோட்டாவிற்கு அருகில் உள்ள ரவத்பட்டா ரெண்டாவது அணுமின் நிலையம். இது 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வட இந்தியாவில். தமிழ்நாட்டில் 2 இருக்குது. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் NPCIL நேஷ்னல் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்தியாவின் ஒரே பொதுத்துறை நிறுவனம். அதோட தலைமையிடம் எங்கே இருக்கா? மும்பை. அணுசக்தி உற்பத்தி. இதோட சிம்பிள் பாருங்கள். இந்த ஒவ்வொன்றோட இதான் எலக்ட்ரானுடைய சுழற்சி தானே. மின்சாரம்னா அது எலக்ட்ரான் தானே, அதனால் அந்த சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கான். அதோட சிம்பிள் பாருங்கள். இது வேறையா, அது எப்படி இல்லை. ரைட். தமிழ்நாட்டில் கல்பாக்கம், கூடங்குளம். கல்பாக்கம் எங்கே இருக்குது? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக எந்த ஊர் எடுத்து பாருங்கள். கூடங்குளம் தூத்துக்குடியா? இப்போ டிஸ்ட்ரிக்ட் பிரித்ததுக்கப்புறம் எங்கே இருக்குதுன்னு எடுத்து பார்த்துக்கோங்க. ரஷ்யாவோட உதவி 2000 மெகாவாட் இருக்கிறதுல பெருசு இந்தியாவில். அதுதான் இதெல்லாம் 100, 355 அவ்வளோதான். பெரிய இடம் இது கூடங்குளம் தான். நரோரா உத்தரப்பிரதேசில் நரோரா இருக்குது. கர்நாடகாவில் கைகா, குஜராத்தில் காக்கரப்பாரா, அங்கெல்லாம். அவ்வளோதான் அணுமின் நிலையங்கள். கேட்பாங்க எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதையும் தாராபூர் எங்கே? மகாராஷ்டிரா. ரவத்பட்டா ராஜஸ்தான். தமிழ்நாட்டில் 2 கல்பாக்கம், கூடங்குளம். உத்தரப்பிரதேசில் நரோரா, கர்நாடகாவில் கைகா, காக்கரப்பாரா வந்துட்டு குஜராத்தில். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் நம்ம பயன்படுத்தலாம். மீண்டும் என்ன ஆகும், அந்த வளம் நமக்கு கிடைக்கும். நீர்மின் சக்தி டேம்லாம் கட்டுறாங்கல்ல, கட்டி அதில் டேமில் நீர்மின் வேறு எங்கெங்கெல்லாம் நீர்மின் சக்தியில் மின்சாரம் எடுக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று டேமு, ஆறில். அப்புறம் கடல் அலை, கடல் ஓதம். கடல் அலையிலையும் எடுக்கலாம், ஓதத்துலேயும் எடுக்கலாம். ரைட். என்னவா யாராவது சொல்லுங்கள், என்ன சொல்கிறாருன்னு. அதெல்லாம் முடிஞ்சு வந்துட்டோம். லேட்டாக வந்தீங்களா கார்த்தி? சரி, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அதெல்லாம் வந்து அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம். ஓடும் நீரிலிருந்து பெறப்படைய மின்சக்தி மாசற்ற, ஏன்னா பொல்யூஷன் கிடையாது, நான் பொல்யூஷன். பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த, செலவு கம்மி. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நீர் மின்சாரத்து மூலிமா உலக மின்சாரம் 7% தயாரிக்கிறாங்களாம்மா.
இது புதுப்பிக்கிறதுக்கு வடம் எந்த என்விரான்மெண்ட்டுக்கு எந்த சேதமும் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. டேம் கட்டினாவே பிரச்சனை தான். உற்பத்தி செலவு ரொம்ப கம்மி. அதேமாதிரி தேவைக்கு ஏற்ப பண்ண முடியாது, உற்பத்தி அதிகரிக்க முடியாது, குறைக்க முடியாது. ஏன்னா தண்ணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங் 1897 உருவாக்குறானு பிரிட்டிஷ்காரன், பெரிய இல்லையே. இந்திய நீர்மின் சக்தி நிறுவனம் பரிதாபாத்தில் இருக்குது. சூரிய ஆற்றல் சக்தி, இந்தியா பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா சூரிய ஆற்றல் உற்பத்திக்கு? இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம்? வெப்பமண்டலத்தில் இருக்கோம். அது பாதி இந்தியா வெப்பமண்டலம் தான். இன்னும் பாதி எங்கே இருக்குது? துணை வெப்பமண்டலம். சூரிய ஆற்றல் சூரிய ஒளியை நேரடியாகவோ மின்னழுத்தி கொண்டோ செறிவிட்டம் கொண்டோ சூரிய ஆற்றல் மூலம் மின்னாற்றலாக மாற்றப்படும். நேரடியாக பயன்படுத்தலாம். இன்னொன்று ஃபோட்டோவோல்டிக் செல் மூலிமா என்ன பண்ணலாம்? மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். நேரடியான இது சூரிய அடுப்பு, சூரிய வாட்டர் ஹீட்ரு இதெல்லாம் இருக்குது இல்லையா, டேரெக்டாக பயன்படுத்துகிறது. ஃபோட்டோவோல்டிக் செல் மூலிமா என்ன பண்ணலாம்? மின்சாரம் தயாரிக்கலாம். செறிவு ஒளிக்கற்றை வில்லைகள், அதாவது அந்த ஃபோட்டோவோல்டிக் செல். இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டுள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. மரபுசாரா எரிசக்தி அமைச்சகம் செயல்படுத்துகிறது. மரபுசாரா ரொம்ப நாளாக நம்ம பயன்படுத்தலை, இப்போ தான் பயன்படுத்திக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். நீர் கொதிகலன், குளிர்சாதன பெட்டி, உலர்பான்கள், ட்ரையரில், தெருவிளக்கு, சமையலுக்கு பயன்படுத்தலாம். நீரேற்றுதல், மின்சார உற்பத்தி, மின்னழுத்திகள், அழகு நிலையம், பியூட்டி பார்லாம் யூஸ் ஆகுதான். ஆந்திர பிரதேசம், குஜராத்து ட்ரையான லேண்ட் இருக்கணும், அங்கே தான் இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. காற்று சக்தி, மின்மில் பார்த்தோமா, இதுக்கு என்ன பண்ணணும்? வருஷம் ஃபுல்லாக காற்று வீசிக்கிட்டு இருக்கணும். காற்று விசை சுற்று கலன்களின் உதவியோடு, அதாவது காற்றாற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுது. இதில் என்ன ஆற்றலாம் வருது? ஒளியாற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுது. ஓகேவா? இதுவும் அதேமாதிரி சீப்பு. நம்மளுக்கு என்ன இல்லை, என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கிடையாது. அதேமாதிரி ரெனியூவபிள், புதுப்பிக்கத்தக்க வளம். டெய்லி வெயில் அடிக்குதா, அங்கே புதுப்பிக்கத்தக்க, மாசற்றது, சுத்தமானது, க்ரீன் ஹவுஸ் கேஸ்லாம் வெளியிடாது, அதான் சொல்கிறாங்க. ஒரு டர்பைன் நிறுவிட்டிங்கனாக்கா என்ன ஆகும்? காற்று வீசும் பொழுது அது பாடலில் மின்சாரம் உற்பத்தி ஆகும். இந்தியாவில் அதிக அளவு காற்றாலை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு. முப்பந்தல் பெருங்குடி பகுதி அதிக காற்றாலைகளை கொண்ட உலகத்திலேயே பெரிய காற்றாலை பண்ணை எங்கே இருக்குது? முப்பந்தல், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். 86 தான் முதல்ல உருவாக்குறாங்க. ஃபஸ்ட்டு 86 குஜராத் தான் ஃபஸ்ட்டு. குஜராத்து, கர்நாடகா, மகாராஷ்டிரா எல்லா இடத்துலையும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. நாலாவது இடத்துல இருக்கும் உலக அளவில் இந்தியா காற்றாலை உற்பத்தியில். தேசிய காற்றாற்றல் நிறுவனம். தேசிய காற்றாற்றல், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார், இங்கிலீஷ்லேயே பார்த்துடலாம்.
நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி 98 உருவாக்குறானுங்க. 98 சென்னையில் உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பேர் சென்னையில் இருக்குது. அது உயிரி சக்தி. தாவர அதாவது உயிரினங்களுடைய எல்லா உயிரினுடைய கழிவு அதை உடைக்கிறது மூலிமா அதிலிருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது. விலங்குகளுடைய கழிவு, சமையல் கழிவு, விலங்குனா மனிதன் எல்லாமே, மாட்டுச்சாணம் மட்டும் இல்லை, மனித கழிவு அதிலிருந்து தயாரிக்கலாம். சமையல் கழிவு காய்கறிலாம் கொண்டு போய் அதில் போட்டுடணும். கிராமத்தில் வச்சுருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு இது வச்சுருப்பாங்க, மாட்டுச்சாணிலாம் அதில் போய் தொட்டியில் போட்டுருவாங்க. அப்புறம் வீட்டில் காய்கறி கீகறி எதெல்லாம் விவசாய கழிவு இதெல்லாம் கிடைக்குதோ அதில் கொண்டு போய் போட்டுருவாங்க உள்ளே. அது டீகம்போஸ் ஆகி கிடைக்கும். அதில் வந்து அப்படியே எல்லார் வீட்லையுமே கிராமத்தில் தயாரிக்கலாம். நம்ம அது தெரியாதனால என்ன பண்ணுறோம், கேஸ் வாங்கிட்டு காசு செலவு பண்ணிட்டு. அதானே நல்லது கார்பரேட்டுக்கு. அதே மாதிரி தான் நம்மளை தயார் பண்ணுறானுங்க. நகர கழிவுகள் அதேமாதிரி நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கள்ல, கார்பரேஷன் குப்பையெல்லாம் அள்ளிட்டு போகிறாங்கள்ல, அதை பிரித்து அது செம்ம காசு ஆக்குறானுங்க. அதில் உள்ள மெட்டல்லாம் தனியாக காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க கார்பரேஷனில். அப்புறம் இந்த மாதிரியான கழிவு எங்கே எடுத்துகிட்டு போகலாம், இந்த கேஸ் தயாரிக்கிறது கொண்டுட்டு போகலாம். பேப்பருக்கு இப்போ அது வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம், ரீசைக்கிள் கொண்டுட்டு போகலாம். பயங்கர காசு அது. மாசற்ற மற்றும் மலிவான ஒரு எரிசக்தி. ஓதம் கடல் ஓதம் பார்த்தோமா? என்னது ஓதம்னா இங்கிலீஷில் டைடு. என்னது அப்படின்னா அலை, வேவ். என்னவா ஓதனா டைடு? ஒரு தடவை. வெரி குட். 6 மணி நேரம் கடற்கரை ஓரத்தில் போய் நின்று பாருங்கள். 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி மேலே வரும், அடுத்து உள்வாங்க. அடுத்த 6 மணி நேரம் திரும்ப மேலே வரும். எதனாலன்னு பார்த்தோம். எதனால ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். சூரியன் நிலாவோட கிராவிட்டினால. நமக்கு இருக்கா? இதை வச்சு தான் அங்கே குஜராத்தில் ஒரு கடற்கரையில் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, கடற்கரை ஓரத்தில் ஒரு பாறை இருக்குது, லிங்கத்தை செதுக்கி வச்சுட்டானுங்க உள்ளே போய். இன்னும் ஒரு அற்புதம், 6 மணி நேரத்துக்குள் நாம் வழிபட வேண்டும், கடவுளின் அற்புதம். ஓகன் கதை விட்டு இருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கிறான். இந்திரா இறந்துட்டான் கொரோனாவில். அமெரிக்காலாம் போய் இந்திரா வீட்டெலாம் போய் அவார்டெலாம் வாங்கிட்டு வந்தான். கார்பரேட்டில் ஒர்க் பண்ணி அவன் போடுறான். அப்படின்ட்டு ஃபார்வேர்டு பண்ணுறான் குரூப்பில். அவன் எழுதுனேன், இது டைடில் எஃபெக்ட்னால வருது 6 மணி நேரத்துக்குள்ளே. ஆமாம் இல்லை அப்படிங்கிறான். அது வரைக்கும் அவன் சிந்தனை திறன் இல்லை. கடவுள் பேரை சொல்லி அங்கே எவனாவது தட்டை நீட்டினானா, உண்டியில் கொடுக்கணானா, மணியாருனா காசு போட்டு வரும். கடவுளுக்கு அப்படின்னு. நம்ம தானே பிரச்சனையா? ஆமாம். கடல் ஓதங்கள் மற்றும் கடல் அலைகள் 2 வழங்க ஆதாரங்களாகும். அதேமாதிரி அலை என்ன பண்ணும், தண்ணி வெர்டிகலாக தான் போகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. கடல் அலையும் பொழுது அங்கே உள்ள நீர் என்ன பண்ணும், மேலே உயர்ந்து கீழே இறங்கும், அவ்வளோதான். காற்று இப்படி வீசுதுன்னா மேலே போயிட்டு கீழே வரும். படுகடையாக என்ன ஆகாது, நீர் மூலக்கூறு மூவ் ஆகாது. கேள்வி இதெல்லாம். காம்பே வளைகுடா, கட்சி வளைகுடா. எங்கே இருக்குது காம்பே வளைகுடா, கட்சி வளைகுடா? இங்கே குஜராத்தில் கத்தியவார் பெனின்சுலாரில். இங்கே கட்சி இது, காம்பே இது. கட்சி வளைகுடா. அப்புறம் சுந்தரவனம் பகுதியிலையும் அதே மாதிரி மின்சாரம் தயாரிக்கிறாங்க கடல் ஓதங்கள் மூலிமா. திருவண்ணாமபுரத்தில் விழிஞ்சம், இங்கே வந்துட்டு அலை சக்தி வேவ், அதில் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி அலை சக்தி மின் உற்பத்திக்கு உகந்த இடம் அந்தமான் நிக்கோபார். அங்கே இப்போ அலை உற்பத்தி விழிஞ்சம், அந்தமான் நிக்கோபார். ஓத சக்தி எங்கெங்கெல்லாம் இருக்குது, காம்பே வளைகுடா, கட்சி வளைகுடா, சுந்தரவனம் பகுதி. அவ்வளோதான் இந்தியாவில். தொழிற்சாலைகள் பிரேக் எடுத்துக்கலாமா? இண்டஸ்ட்ரீஸ், அதாவது 2ஆம் நிலை தொழிலில் சொல்கிறாங்க, செகண்டரி செக்டார். 2ஆம் நிலை தொழில்னா என்ன, மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுறது.
அதில் தொழிலகங்கள் பிரிக்கிறாங்க. ரா மெட்டீரியல் எங்கேருந்து வருது அப்படின்ற அடிப்படையில் பிரிக்கிறாங்க. வேளாண் சார்ந்த தொழிலகங்கள். ஒரு தொழிற்சாலைக்கு ரா மெட்டீரியல் அக்ரிகல்ச்சர்லேருந்து வந்துச்சு அப்படின்னா அது வேளாண் சார்ந்தது, அக்ரி பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இந்த நெசவு தொழில் இதெல்லாம் ஓகேவா? ரைட். பருத்தி நெசவாலை. இந்தியாவில் முதல் பருத்தி நெசவாலை 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் போர் கிளாஸ்டர் அப்படின்ற இடத்துல தொடங்கினாங்க. நெசவாலை இந்தியாவில் முதல் பருத்தி கைத்தறியில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பெரிய அளவில் மிஷின் போட்டு செஞ்சது 1818. போர் கிளாஸ்டர் கொல்கத்தாவுக்கு பக்கத்தில், அங்கே தான் ஒரு இங்கிலீஷ்காரன் பீரியடில் பிரிட்டிஷ். நெசவாலையில் ரா மெட்டீரியல்ஸ் பருத்தி, சணல், கம்பளி, பட்டு, செயற்கை இலை. செயற்கை இலைலாம் எது? பாலிஸ்டர், ரேயான், இதெல்லாம். வெரி குட். பருத்தி நெசவாலைன்னு போட்டான், ஆக்சுவலாக இது தப்பு. டெக்ஸ்டைல் அப்படி தான் போடணும். பருத்தி நெசவாலைன்னா இதெல்லாம் எப்படி வரும்? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, நெசவாலை தொழில் அப்படி. அதில் இத்தனை ரா மெட்டீரியல் இருக்குது. பருத்தி மட்டும் உற்பத்தி செய்கிறவங்க பருத்தி நெசவாலையில் வருவாங்க. பருத்தி உற்பத்தியில் இந்தியா 3வது நாடு. அதேமாரி தறிகள், நூற்பு கருவிகளின் எண்ணிக்கையில் முதன்மை நாடு. எண்ணிக்கையில் பருத்தி உற்பத்தியில் 3வது இடம். தறி, நூற்பாலையெல்லாம் இருக்குல்ல, அது அதிகமாக இருக்கிற எண்ணிக்கையில் உலகத்திலே ஃபஸ்ட்டு. ஜின்னிங் அப்படின்னா பருத்தி விதை, அதாவது பருத்தி நூல் இருக்கும், அதில் தான் நடுவில் விதையாக இருக்கும். அந்த விதையை பிரித்து எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? ஜின்னிங். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. மும்பை அதன் புறநகர பகுதியில் பருத்தி ஆலை அதிகமாக இருக்குது. என்ன காரணம்? மகாராஷ்டிரா பிளாட்டியூவில் பருத்தி அதிகமாக விளையும். அப்புறம் இந்த தென்மேற்கு பருவ காற்று வீசப்புறம் ஈரப்பதத்தோட காற்று இருக்கும். ஸோ நூல், அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நல்லா சிறப்பாக செயல்படுறதுக்கு அது ஒரு சீதோஷண நிலை. இந்தியாவோட மான்செஸ்டர் எது? மும்பை. இப்போ மாறி அகமதாபாத்துக்கு போயிடுச்சு. அங்கே ஏன்னா செலவு அதிகமாகுதுன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா லேபர் சம்பளம் அதிகமாக கொடுக்குன்ட்டு எங்கே போயிடுச்சு? அகமதாபாத், குஜராத்துக்கு போயிடுச்சு. காரணம், மகாராஷ்டிரா மாநிலத்தில் நெசவாலை அதிகமாக இருக்கிறதுக்கான கரிசல் மண், ஈரப்பதக்காது சொன்னோம் இல்லையா, அது துறைமுகம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஈஸியாக. மின்சாரம் கிடைக்குது நல்லா, சந்தை வசதி இருக்காமல், போக்குவரத்து வசதி இதெல்லாம் இருக்குது. மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு பருத்தி நெசவாலை அதிகமாக நடக்குது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மண்டலம், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். முன்னாடி கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர்லாம் ஒன்றா இருந்துச்சு, அதனால் கோயம்புத்தூர். இப்போ கோயம்புத்தூர் மண்டலம், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, அதெல்லாம் விட்டுருங்க. சணல் ஆலை, ஜூட், கட்டுமான பொருள் பார்த்தோமா. சணலுக்கு இன்னொரு பேர் என்னது? தங்க இலை பயிர். பருத்தி நெசவாலைக்கு அப்புறம் 2வது தொழிற்சாலை, 2வது பெரிய நெசவாலை துறை சணல் ஆலை. சாக்கு இதெல்லாம் தயாரிக்கிறது, புதுப்பிக்கக்கூடியது, சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. சாக்கு பையை தூக்கி போட்டாலும் என்ன ஆயிரும்? மக்கிரும். அதே பிளாஸ்டிக் பையே மக்காது. இப்போ பிளாஸ்டிக் வந்தோடனே பெரும் சணலோட, ஜூட்டோட பயன்பாடு குறைஞ்சிருச்சு. ஜூட்டு சணல் உற்பத்தியில் நம்பர் 1 உலகத்தில் யாருன்னா இந்தியா. பட் ஏற்றுமதியில் நம்பர் 1 யார்? பங்களாதேஷ், கொல்கத்தாவில் தான். அதேமாரி இந்தியாவில் சணல் உற்பத்தியில் நம்பர் 1 கொல்கத்தா, அது வெஸ்ட் பெங்கால். அதனால் அதோட தலைமை அங்கே இருக்குது, அங்கே தான் இருக்குது, கொல்கத்தாவில். இந்தியாவின் முதல் சணல் ஆலை ஜார் ஆக்லாண்ட், அவர் தொடங்குறார் கொல்கத்தாவில். ரிஸ்ரா அப்படின்ற இடத்துல தொடங்குறார்.
1854. பருத்தி ஆலை எந்த வருடம் தொடங்கினாங்க? 1818. அதுக்கப்புறம் தான் தொடங்குறாங்க. அதுவும் கொல்கத்தா, இதுவும் கொல்கத்தா. இங்கே பாருங்கள், இந்தியா உற்பத்தியில் முதலிடத்திலும் சணல் பொருள் உற்பத்தியில் வங்கதேசுக்கு அடுத்ததாக 2ஆம் இடத்தில் இருக்கணும். சணல் உற்பத்தியில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஏற்றுமதியில் யார் ஃபஸ்ட்டு? அவன். இப்போ சணலோடு சேர்ந்து முடியெல்லாம் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி கண்டெய்னர் இதெல்லாம் தயாரிக்கிறாங்களாம். கண்டெய்னர், அப்புறம் கவர்ஸ், இதெல்லாம் பருத்தியோடு கலந்து போர்வை, கம்மலெல்லாம் தயாரிக்கிறாங்க. சணல் உற்பத்தி பகுதி மேற்கு வங்கத்தில் ஹூக்ளி நதிக்கரை, அதாவது கங்கையினுடைய கிளையார் தான் ஹூக்ளி. எந்த படம் பார்த்தீங்களா? ஜிகர்தண்டா தூள், வடிவேலு சூர்யாவும் ஒரு சீன் வரும்ல, அதவனா அந்த ஆறு தான் ஹூக்ளி. ஹவுரா பிரிட்ஜு ஹூக்ளி நதிக்கு மேலே போகும். அங்கே மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம், சென்ட்ரல் சில்க் டெக்னாலஜி. ஃபுல் ஃபார்ம் இல்லையா? சென்ட்ரல் சில்க்ஸ் போர்டு இந்தியா, அதோட அவ்வளோதானே. சரி, ரைட். பட்டு உற்பத்தியில் நம்பர் 1 இது எந்த மாநிலம் வரும்? கர்நாடகா, பெங்களூர். அங்கே அதனால் அங்கே வச்சுட்டாங்க. இந்த அமைப்பை CSTRI அந்த அமைப்பை எந்த வருஷம் உருவாக்குறாங்க? 1983. பட்டு நெசவாலை. பழங்காலம் தொட்டே பட்டு இருக்குது. அதனால தான் சில்க் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேருந்து, இந்தியா, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லேருந்து ஐரோப்பாவுக்கு என்னாகும்? பொருள் எடுத்து போவாங்க. உலக அளவில் பட்டு உற்பத்தியில் இந்தியா 2வது இடம். ஃபஸ்ட்டு யார்? சீனா. ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தியில் கர்நாடக மாநிலம் தான் ஃபஸ்ட்டு. இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழே கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் இருக்காமா. அவங்க தொடங்குறாங்க. கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அப்படின்னு ஒரு நிறுவனம் இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழே 1975 உருவாக்குறாங்களாம். சர்க்கரை தொழிற்சாலை, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் 2வது மிகப்பெரிய 2ஆம் நிலை தொழில், செகண்டரி செக்டார் இந்தியாவில் எது? சர்க்கரை தொழிற்சாலை தான். கரும்பு, சர்க்கரைவள்ளி கிழங்கு இதிலேருந்து தயாரிக்கிறாங்க. பெரும்பாலும் நம்ம கரும்புலேருந்து தான் தயாரிக்கிறோம். ரஷ்யாவெல்லாம் பீட்ரூட்லேருந்து தயாரிக்கிறாங்க சர்க்கரை. 2வது பெரிய வேளாண் சார்ந்த தொழில், நோட் பண்ணிக்கோங்க. 2வது ஆள் நம்ம உலகத்திலேயே சர்க்கரை உற்பத்தியில் யார்? கரும்பு உற்பத்தியில் பிரேசிலுக்கு அப்புறம் நம்ம 2வது இடம். கரும்பு பயிரிடும் பயிர்களுக்கு எங்கே கரும்பு பயிராங்களோ அது பக்கத்தில் தான் சர்க்கரை ஆலை இருக்கும். ஏன்னா 1 டன்னு கரும்பு போட்டிங்கன்னா சரியா 100 கிலோ தான் நமக்கு கிடைக்கும். 1000 கிலோ போட்டால் 100 கிலோ தான் சர்க்கரை கிடைக்கும். அதனால் கரும்பு எங்கே உற்பத்தி செய்கிறாங்களோ அங்கே பக்கத்தில் தொழிற்சாலை இருக்கும். அரைச்சி சர்க்கரை எல்லா ஊருக்கும் அனுப்புவாங்க. அதில் நிறையா ப்ராசஸ் பண்ணுவாங்க. வெல்லம் இருக்குல்ல, அதை எடுத்து அதில் உள்ள சுகர் கண்டென்ட் மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் கழிச்சு விட்ருவாங்க. அதான் ஒயிட் சுகர். அதில் நமக்கு என்ன தேவை? சுக்ரோஸ் தானே தேவை. சுக்ரோஸை தவிர எல்லாத்தையும் கழிச்சு விட்ருவானுங்க. ஸோ சுக்ரோஸ் மட்டும் கிடைக்கும். அதான் ஒயிட் சுகர். எப்படி? கோதுமை இருக்கா? கோதுமையில் நமக்கு என்ன முக்கியமானது? மாவுச்சத்து. மாவுச்சத்தை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் கழிச்சு விட்டு அதுக்கு பேர் தானே அது மைதா.
அதே தான் இங்கே. உத்தரப்பிரதேஷ்னா 50% நம்பர் 1. இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் நம்பர் 1. கரும்பு உற்பத்தி அவன் தான், சர்க்கரை உற்பத்தி அவன் தான். வன வளம் சார்ந்த தொழில். இப்போ எல்லாம் என்னது? அக்ரி பேஸ்டு இண்டஸ்ட்ரி. பருத்தி, சணல், பட்டு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அப்புறம் கரும்பு உற்பத்தி. அடுத்தது வன வளம் சார்ந்தது, ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, காகித தொழிற்சாலை. ஆனால் நம்ம ஊரில் வந்து காகித தொழிற்சாலை இப்போ மாறிடுச்சு. முன்னாடி வந்துட்டு மரக்கூழ், ஒரு விதமான காட்டில் இருக்கக்கூடிய புல், அது மூங்கில், இதில் இருந்தால் பேப்பர் தயாரித்தோம். இப்போ மாறிடுச்சு. இப்போ இந்தியாவில் பெரும்பாலும் பேப்பர் எதுலேருந்து தயாரிக்கிறோம்? கரும்பு சக்கை, பக்காஸ் அப்படிம்பாங்க. கரும்பு சக்கை அதிலேருந்து தயாரிக்கிறாங்க. ஓகேவா? ரைட். உயர்தர அச்சுத்தாள், செய்தித்தாள், இந்த பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான ரா மெட்டீரியல் வந்து மரக்கூழ், மென்மரக்கூழ். மென்மரம்னா எங்கே? அந்த குளிர் பிரதேசத்தில் பார்த்தோம்ல, கனடா, ரஷ்யா, அங்கெல்லாம் ஊசி இலை மரங்கள், மிருதுவான மரங்கள், சாஃப்ட் வுட் ட்ரீஸ், அதிலிருந்து எடுக்கக்கூடிய பல்ப்பு, அதை பயன்படுத்துவாங்க. இந்தியாவில் முதல் பேப்பர் இண்டஸ்ட்ரி, பேப்பர் ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடாது, பேப்பர் ஃபேக்ட்ரி. முன்னாடி சொல்லியிருப்பேன், இண்டஸ்ட்ரி, தொழிலகங்கள். இப்போ பார்த்தோம் சர்க்கரை தொழிலகங்கள், பருத்தி தொழிலகங்கள், அதாவது சுகர் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ரியும் அதில் அடங்கும். ஃபேக்ட்ரி, தொழிற்சாலை அப்படின்னா ஒரே ஒரு ஃபேக்ட்ரியை மட்டும் குறிக்கும். புரிஞ்சுதானே? இந்தியன் சுகர் இண்டஸ்ட்ரினா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சர்க்கரை ஆலையும் உற்பத்தி செய்கிறதில் அதில் அடங்கும். சரியா? குப்புசாமி சுகர் ஃபேக்ட்ரி அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரி மட்டும் குறிக்கும். சினி இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்களா, அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சினிமாவும் அதில் அடங்கும். அது ராமோஜி ஃபிலிம் இன்ஸ்டியூட், அது அந்த பர்டிகுலர் இது, அது இதில் வரும். அந்த மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணுறோம். அப்படி தான் சொல்லி தராங்க. செராம்பூர் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை, ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரி கிடையாது, ஃபேக்ட்ரி. 1812 மேற்கு வங்கம். பாருங்கள், எல்லாமே மேற்கு வங்கம் தான். ஏன்னா அங்கே தான் ஃப்ரெஞ்சுக்காரன் இருந்திருப்பான், இங்கிலீஷ்காரன் அங்கே தான் இருந்திருப்பாங்க. இந்த பீரியட்லாம் ஃப்ரெஞ்சுக்காரன் காலி, யாருமே இருக்க மாட்டான். இங்கிலீஷ்காரனுடைய ஹெட் ஆஃபீஸே அங்கே தான், கொல்கத்தா தான். சரியா? ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். செராம்பூர். ஓகே. பாலிங்கஞ்ச் என்னும் இடத்தில் நிறுவப்பட்டது. மரக்கூழ், மூங்கில், சொன்னாலே புற்கள், இதில் எல்லாம் தயாரிக்கிறாங்க. கரும்பு சக்கை, நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் காகித உற்பத்தியில் முன்னணி மாநிலம் எது? மேற்கு வங்கம். அப்புறம்தான் மற்றதெல்லாம். NEPA தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகளாமா. நேஷ்னல் நியூஸ் பேப்பர் அந்த சம்திங் ஏதோ. இவ்வளோ குப்பையை அள்ளிட்டு வந்து போட்டிருக்கானுங்க இந்த புத்தகத்தில். அந்த 10வது படிக்கிற பையனுக்கு. நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ், நேப்பா நகர் இன் பர்கன்பூர் டிஸ்ட்ரிக்ட், மத்திய பிரதேசில் இருக்காமா. நேஷ்னல் NEP எங்கே இருக்காமா? பர்கன்பூர், மத்திய பிரதேசில் இருக்கு. கனிமம் சார்ந்த தொழிற்சாலை எடுத்துது. மூலப்பொருள் எங்கேருந்து வரும்? மினரல்ஸ். இரும்பு எக்கு தொழிற்சாலை எங்கே அதிகமாக இருக்கும்? சோட்டா நாகூர், பீடபூமி.
இரும்பு எக்கு தொழிற்சாலை. இதிலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தான் என்னது எல்லா தொழிற்சாலைக்கும் அடிப்படை. இரும்பு இல்லைன்னா என்ன ஆகும்? காரு கீரு லாரி அது ஏதோ அலுமினியம் தயாரிக்கக்கூடிய மெஷினு எதுவுமே இல்லை. அப்போ எல்லா தொழிற்சாலைக்கும் அடிப்படை எது? இரும்பு எக்கு தொழிற்சாலை. அதனால இது என்னென்னு சொல்லுவாங்க? அடிப்படை, பேசிக் இண்டஸ்ட்ரி, பேசிக் மெட்டல் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? என்ஜினியரிங் எல்லா வாகனங்கள் எல்லாத்துக்குமே என்னது? இரும்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு நாட்டில் தொழில் வளர்ச்சி இரும்பு எக்கு உற்பத்தியின் அளவை கொண்டு தீர்மானிக்கப்படுது. நோட் பண்ணிக்கோங்க. நிறையா இரும்பு எக்கு அளவு நிறையா இருந்துச்சுன்னா எல்லா தொழிலும் வளரும். அதுதான் டாட்டா இரும்பு எக்கு தொழிற்சாலை 1907 சாக்ஷி என்றழைக்கப்பட்ட சாக்ஷி பழைய பேர் ஜாம்ஷெட்பூரில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலை. நோட் பண்ணிக்கோங்க ஃபேக்ட். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலை எது? இரும்பு எக்கு தொழிற்சாலை. இந்த சோட்டா நாகபுரி பீடபூமியுடைய ஏரியா ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், ஒடிசா. ஜாரியா முக்கியமான இடம். நிலக்கரி வயல்கள் இரும்பு எக்கு கிடைக்கிறது. ஜாரியா, ராணிகஞ்சி, பொக்காரோ, கரன்புரா, மயூர்கஞ்சி, யோன்ஜர், புரேனா இரும்பு தாது சுரங்கம். ஜாரியா, ராணிகஞ்சி, பொக்காரோ, கான்புராலாம் நிலக்கரி வயல்கள். பார்ப்போம். ஒரு டன்னு நிலக்கரி உருக்கணுன்னா எத்தனை டன்னு, சரி இரும்பு எக்கு உருக்குன்னா எத்தனை டன்னு நிலக்கரி தேவை? 10 டன்னு தேவை. அதனால் ஒன்று நிலக்கரி இருக்கிற இடத்துல அந்த இரும்பு தாதை உருக்கிறதுக்கான ஃபேக்ட்ரி இருக்கும், அல்லது இரும்பு தாது கிடைக்கிற இடத்துல இருக்கும். ரெண்டில் ஏதோ ஒன்று. ஆனால் பக்கத்தில் தான் அங்கே. அதே மாதிரி இரும்பு எக்கு தொழிற்சாலைக்கு டோலமைட்டு முக்கியம், மேங்கனீஸ் முக்கியம், சிலிக்கான் அதெல்லாம். இரும்பு மற்றும் எக்கு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவாவில் அமைக்கப்பட்டது. போர்ட்டோ நோவா எந்த இடம்னு எனக்கு தெரியல. ரைட். வாகன தானியங்கி தொழில் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துட்டு வந்தோம். எந்த வருஷம் உருவாக்குனாங்க, அவங்களுடைய முக்கியமான பொருள் என்னது? ஓகேவா? எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்பாங்க. டாட்டா இரும்பு எக்கு தொழிற்சாலை ஜாம்ஷெட்பூர், ஜார்க்கண்டில். தேனிரும்பு. தேனிரும்புக்கு இங்கிலீஷில் என்னம்மா? தேனிரும்புனுடைய அந்த காம்போசிஷன் என்னென்னு பார்த்துக்கங்க, எதாவது மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. கெமிஸ்ட்ரியில் இருக்கும். அதை பிக் அயன் என்னென்ன கலந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு எடுத்துப்பாங்க. எல்லாத்துலேயும் கார்பன் இருக்கும், எத்தனை பர்சன்டேஜ் வேறு எதாவது சேர்த்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க கெமிஸ்ட்ரியில் எடுத்து. அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? இந்தியா இரும்பு எக்கு நிறுவனம் பன்ஃபூர், ஹிராப்பூர், மேற்கு வங்கம். குல்டி மேற்கு வங்கம் 72. கச்சா எக்கு அயன் அண்ட் ஸ்டீலு, ரா அயன் அண்ட் ஸ்டீலு, அப்புறம் பிக் அயன். விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எக்கு நிறுவனம் பத்ராவதி, கர்நாடகா. எந்த மாநிலத்தில் இருக்குது, எங்கே இருக்குது கேட்பாங்க. 1923. அதுவும் பிக் இரும்பு. கடல் பாசி எக்கா அது எதோ தயாரிக்கிறானுங்க. ஓகே. இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் பிலாய், சத்தீஸ்கரில். ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணங்கள். 1957 சுதந்திரத்துக்கு அப்புறம் உருவானதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரஷ்யா அல்லது ஜெர்மனி, யூஎஸ்ஏ அவனுங்கெல்லாம் நமக்கு உதவி வழங்கியிருப்பானுங்க. அடுத்து இந்துஸ்தான் எக்கு நிறுவனம் ரஷ்யாங்க எங்கேயே போட்டிருக்கோம். ரஷ்யா தொழில்நுட்ப உதவியுடன். பிலாய், சத்தீஸ்கரில். இந்துஸ்தான் எக்கு நிறுவனம் ஜெர்மனி. கேட்பாங்க எந்த நாட்டு உதவியோட உருவாக்குனது அப்படின்னு கேட்பாங்க. எங்கே? ரூர்கேலா, ஒடிசாவில் இருக்கக்கூடிய ரூர்கேலா இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் இருக்குல்ல, அதுக்கு உதவுனது யார்? ஜெர்மனி நாடு. வெப்ப மற்றும் குளிர்ந்த உருளை தகடுகள், மின்முலாம் பூசப்பட்ட தகடுகள், எலக்ட்ரோலைசிஸ் வார்த்தையில் அர்த்தம் தெரியணும் அதெல்லாம். இந்துஸ்தான் எக்கு நிறுவனம் இங்கிலாந்தின் தொழில்நுட்ப உதவியுடன். இங்கிலாந்து
அவங்க உதவி இருக்கான். துர்காபூர், மேற்கு வங்கம், அது எல்லாமே இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் தான். பட் இடம் ஒவ்வொரு இடத்துலையும் இது ஒன்றிய அரசாங்கத்தோட பொதுத்துறை நிறுவனம் இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெடு. அதுக்கு நிதியுதவி அடித்தது யார்? இங்கிலாந்து. துர்காபூரில் இருக்கிறது இங்கிலாந்து, ரூர்கேலாவில் இருக்கிறது ஜெர்மனி, பிலாயில் இருக்கிறது ரஷ்யா. எந்தெந்த மாநிலம்னு பார்த்துக்கோங்க. இது கூட தேவையில்லை. அதேமாதிரி ரஷ்யா. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எது? பொக்காரோ, ஜார்க்கண்டில் இருக்குது. 1972. சேலம் எஃகு, சேலம் தமிழ்நாடு, 1982. 70லேயே போராடுவாங்க. நம்ம ஒதுக்கிட்டு போயிடும் இந்திரா காந்தி. அப்புறம் போமான்னு சொல்லிட்டு என்டிசி, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் எழுந்திரிச்சு வந்துடுவார் நம்ம சிஎம். அப்போ 71. அப்புறமேல அலாட் பண்ணுவேன். திறக்கிறது 82. சரியா? ரைட். துருப்பிடிக்காத இரும்பு இப்போ நம்ம தயாரிக்கிறதுல ரா மெட்டீரியல் அங்கேருந்து வந்துடுது. அந்த இதற்கு சோட்டானாம்பூர் இருக்குது, அங்கேருந்து வந்துடும். இங்கே காயின் அச்சடிக்கிறது, காயின் வெட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க. விஜயநகர் எஃகு ஆலை, டோர்நகல், கர்நாடகா. விசாகப்பட்டினம் எஃகு ஆலை, ஆந்திர பிரதேசம். வாகன தானியங்கி தொழிற்சாலை, வெஹிக்கிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எங்கே அதிகமாக இருக்குது இப்போது? இந்தியாவில் கார் கம்பெனிலாம் அதிகமாக எங்கே இருக்குது? தமிழ்நாடு, சென்னை. அதனால தான் சென்னைக்கு என்ன பேர்? ஆசியாவின் டெட்ராய்ட். டெட்ராய்ட் நகரம் எங்கே இருக்குது? அமெரிக்கான்னு நினைக்கிறேன். சாஃப்ட் இண்டஸ்ட்ரி முடிச்சிடலாம். இதோட முடிச்சிடலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஆட்டோனா என்ன அர்த்தம்? தானாக இயங்கிறது, ஆட்டோமேட்டிக்காக செய்கிறங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடந்து யூஸ் பண்ணுவோம், அர்த்தம் தெரியாமல் யூஸ் பண்ணிடுவோம். தானாக இயங்கிறது, அதான் தானிய. மொபைல்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது. சரியா? தானியங்கி வாகன தொழிலகங்கள் இண்டஸ்ட்ரி. வண்டி இல்லாதவன் எவன் இருக்கான்? அப்போது இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் மும்பைக்கு அருகில் உள்ள குர்லா 1947 பிரீமியர் வாகன நிறுவனம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. அதை தொடர்ந்து 1948 அதுக்கு முன்னாலாம் கார் வெளிநாட்டில் இருந்தால் வரணும். 47 தான் முதல்ல இங்கே கொண்டு வராங்க. உத்தர்பாரா இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் உருவாக்குறாங்க. இப்போ 48. முதல் இது குர்லா, ரெண்டாவது உத்தரபாராவில். சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட். 96க்கு அப்புறம் தான் அது மாதிரி மாறும். சென்னை வந்துட்டு நிறைய கார் தயாரிக்கிற கம்பெனி எல்லாம் எல்பிஜி பாலிசி 91 கொண்டு வந்திருப்பாங்களா? 96க்கு அப்புறம். அப்போ நம்ம முக்கியமான பொறுப்புலாம் தமிழ்நாட்டு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. மெயினாக நம்ம முரசொலி மாறன், அந்த ஆள் ஒரு சூத்திரனால சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் தான் எல்லா கார் கம்பெனி வர்றதுக்கு முக்கியமான ஆளே அவர் தான். அதனால தான் அங்கே டாட்டா, மாருதி, அது லொட்டு லொசுக்கு ஏகப்பட்டது இருக்குது. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இன் இண்டியா. மேட் இன் மேக் இன் இண்டியான்னு மாற்றிட்டானுங்க. அது இல்லாட்டி மேட் இன் இண்டியா இருந்துச்சு. அடுத்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. இங்கே இங்கிலீஷில் பார்த்துக்கலாம், உனக்கு போட்டு தமிழில் கொலை பண்ணியிருக்கானுங்க. நான் எதெல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு வந்தோன்னா அதானது கொஸ்டின். எலக்ட்ரிக்கலா? எலக்ட்ரிக்கல் அதானுங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மின்னியல், எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரிக் சர்க்கியூட் இருக்குல்ல, ஃபேனு, லைட்டு, அந்த சர்க்கியூட்லேயே ஒரு பொருள் இயங்குச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது? எலக்ட்ரிக்கல். அது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஐசி போர்டு யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி பயன்படுத்துவாங்க.
ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் டைரெக்டாக அந்த சர்க்யூட்டில் இருக்காது, அது போய் வேறு ஒரு கன்வெர்ட் ஆகி பயன்படுத்துவாங்க. சரி, அதில் வந்து என்னது எலக்ட்ரானிக், கம்ப்யூட்ரு, டிவி, இதெல்லாம் வந்து என்னது எலக்ட்ரானிக்ஸ். ஃபேனு, பல்பு, இதெல்லாம் வந்து என்னது எலக்ட்ரிக்கல். ஆமாம். பெல்லு, பாரத் மிகு மின் நிறுவனம். இந்தியாவில் அதாவது பெரிய பெரிய பாய்லரு, டிரான்ஸ்ஃபார்மரு இதெல்லாம் தயாரிப்பாங்க. இந்த பெல் எங்கெங்கே இருக்குது பாருங்கள், ஹரித்வார், போபால், ஹைதராபாத், ஜம்மு, ஜான்சி, திருச்சிராப்பள்ளி, திருமயம் தமிழ்நாட்டில் அங்கெல்லாம் இருக்குது. இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுன்னு சொல்லுவாங்க? பெங்களூர் தான். இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது? பெங்களூர். எலக்ட்ரானிக் சிட்டியா? எலக்ட்ரானிக் சிட்டி. மென்பொருள் தொழிலகம், சாஃப்ட்வேர் இருக்குல்ல, இதுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தம் இல்லை. ஆக்சுவலாக இது எங்கே வரும்னாக்கா 3ஆம் நிலை தொழிலில் வரணும். சர்வீஸ் செக்டார் இது. ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்கல்ல, அதான் சாஃப்ட்வேர். டாடா கன்சல்டன்சி இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் கிடையாது, நிறுவனம். தொழிலகம்னு சொல்லவே கூடாது. சாஃப்ட்வேர் கம்பெனி டாடா கன்சல்டன்சி. டிசிஎஸ் இருக்குல்ல, அது 1970 கொண்டு வந்துட்டானுங்க. எல்என்டி ஏகப்பட்டது இருக்குது. 500க்கும் மேற்பட்ட மென்பொருள் தொழிலகங்கள்னு சொல்லக்கூடாது, தப்பு. கம்பெனிஸ், நிறுவனங்கள், அதுதான் கரெக்டு. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர் இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஓவராலாக சொல்கிறோம். இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை சும்மா பார்த்துக்கோம். மின்சார பற்றாக்குறை, நிலம் பற்றாக்குறை, மக்கள் தொகை அதிகம் இல்லை, கடன் நிதி பிரச்சனை இருக்குது, வட்டி அதிகம் கடனுக்கு, வேலையாட்கள் கம்மியான ரேட்டில் கிடைக்கலையாமா. அதான் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியன் கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் எஜுகேட்டடு. நான் சொல்கிறேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பான், டிகிரி முடிச்சிருப்பான், எம்ஏம்பான், ட்ரிபிள் ஏ முடிச்சிருக்கான். அவன்கிட்ட போய் டே எலக்ட்ரிசிட்டினா என்னையா அப்படின்னு கேட்டாக்கா, எலக்ட்ரிசிட்டி சார்ன்றான். எலக்ட்ரான் ஓட்டம், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்ல தெரில. 90% பேருக்கு சொல்ல தெரில, 10% தான் கேட்பான். அந்த அளவுக்கு தான் நம்ம, அதாவது லைஃபுக்கும் படிப்பு வேறு, லைஃப் வேலைன்னு பிரித்து வச்சுட்டானுங்க. நம்மளை சுற்றியில் நடக்கிறதா படிப்பு அப்படின்னு புரிஞ்சு படித்தோம்னா என்ன ஆகும்? புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்ப, உண்மையிலேயே ஏன் சரி ஏன் தப்புன்னு சொல்லிடுவோம்ல அரசியல்வாதிலாம். அதேமாதிரி இந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணலாமா கூடாதா முடிவு பண்ணுவீங்க, நீங்களே முடிவு பண்ணுவீங்க. அப்போ கார்பரேட் சொல்கிற பொருள்லாம் வாங்க மாட்டோம். அதுக்காகவே என்ன பண்ணுறானுங்க, நம்மளை அறிவெளிகளாகவே உருவாக்குறானுங்க. அதான் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தோட சிஸ்டமே அதுதான். ஆமாம். ரைட், பார்ப்போம். அப்போ என்ன கிடையாது, சும்மா போகிறான், அங்கே போய் இங்கிலீஷ் கற்றுறோம், இங்கிலீஷ் பேசுனா போதும், அவ்வளோதான். அப்படி தானே போயிட்டுருக்கோம். 1-2 பேர் தான் புரிஞ்சு படிப்பான், அவன் பெரிய ஆளாயிடுவான். அல்ல அங்கே போய் கற்றுக்குவான் ப்ராக்டிக்கலாக. இங்கே சொல்லி கொடுத்துருப்பான், தெரியாது, அங்கே போய் கற்றுக் கொடுப்பான். ஓ தியரி தான் படித்தோம், அங்கே ப்ராக்டிக்கலாக சொல்லி தருவோம், அதை கற்றுக்குவான். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு தெரியாது. இதெல்லாம் பிரச்சனைன்றான். மேங்கனீஸு இவற்றில் பயன்படுகிறது. எதுக்கு பயன்படுது மேங்கனீஸு? ஆந்திரசைட் நிலக்கரி டேஷ் கார்பன் இருக்கும். இருக்கிறதுலே அதிக பர்சன்டேஜ். பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் மற்றும் ஹைட்ரஜன் மற்றும் டேஷ். பெட்ரோலியத்தில் கார்பன் தான் முக்கியமானது. ஆமாவா? கார்பன் தான் எல்லாத்துலேயும், கார்பன் தான் எரியும். தென்னிந்தியா மான்செஸ்டர். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம். மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம். புகழ்பெற்ற சிந்தரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம். உர தொழிற்சாலை பார்த்தோமா?
ஜார்க்கண்டாக தான் இருக்கும். சோட்டா நாகரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது பாக்சைட். அலுமினியம். வெரி குட். ஜிப்சம், கருப்பு தங்கம், இரும்புத்தாது, மேக்னடைட் தான் ஹையஸ்ட் குவாலிட்டி. மைக்கா, அவ்வளோதான். இன்னும் நிறைய கேட்கலாம், அவனுங்க அவ்வளோதான் கேட்டிருக்கானுங்க. பார்ப்போம். இதோடு இருக்கட்டும், நாளை பார்ப்போம்.